வணக்கம். 100 வருடம் பழமையா பாரம்பரியமான கொலு பொம்மைகளோட ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய பொம்மை சத்திரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் நிறைய பேருக்கு. அழகழகான பொம்மைகள், இவங்க கிட்ட கலைநயத்தோட நேர்த்தியான பொம்மைகள் என்னென்ன இருக்குங்கிறத ரசிச்சு ரசிச்சு பார்க்கலாம் வாங்க. அஷ்ட சரஸ்வதி 1 அடி உயரத்துல அருமையான ரொம்ப நேர்த்தியா கிளி கொஞ்சம் கூடிய அழகோட இருக்கக்கூடிய அஷ்ட சரஸ்வதி நம்ம பார்க்குறோம். இந்த 8 சரஸ்வதியுடைய திருமுகம், அந்த ஒவ்வொரு சரஸ்வதிக்கும் என்ன பேரு, அவங்க கையில என்னென்ன ஆயுதங்கள் முத்திரைகள் இருக்குமோ அந்த நேர்த்தியோட அழகா பண்ணி இருக்கிற அஷ்ட சரஸ்வதியை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சரஸ்வதி நம்ம பொதுவா சரஸ்வதின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அஷ்ட சரஸ்வதின்னு ஒரு செட்டு இருக்குங்கிறது கூட நிறைய பேருக்கு இந்த வீடியோ மூலமா தெரிய வரலாம். ரொம்ப அழகா ரசிச்சு பாருங்க. அஷ்ட சரஸ்வதின்னு இந்த மாதிரி ஒரு செட்டு இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. எனக்கே சமீபத்துல தான் 8 சரஸ்வதி சொரூபங்கள் இருக்குங்கிறதே தெரிய வந்தது. ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கக்கூடிய சொரூபம். ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா வீணை அழகா மீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு சமயத்துல இந்த சரஸ்வதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கையில வீணைய வந்து ஒரு தம்புரா மாதிரியான தோற்றத்துல வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. வீணையே இல்லாம மேதா சரஸ்வதின்னு இருக்கக்கூடிய திருக்கோலம் பார்க்கிறோம். மயில் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஞான சரஸ்வதி திருக்கோலம் பார்க்கிறோம். நாகப்பாம்பு கொடைப்பிடிக்க இருக்கக்கூடிய சரஸ்வதின்னு வித்தியாசமான சொரூபங்கள். பொதுவா அன்னப்பட்சியோட நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி அன்னம் 2 வர்ற மாதிரியான சரஸ்வதியும் நம்ம பார்க்கிறோம். இப்படி 8 சரஸ்வதியுமே வெவ்வேறு முத்திரைகள், வெவ்வேறு விதமா அவங்களுடைய அம்சம் இருக்கிற மாதிரி அஷ்ட சரஸ்வதிகளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அழகு வடிவமா அழகு சௌந்தரியத்தோட சமயபுரம் மாரியம்மன் சிம்ம வாகனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இதுல சிங்கம் தனியா நமக்கு வந்துரும். அந்த பீடத்தோட சமயபுரத்தால மட்டும் நம்ம தனியா தூக்கிக்கலாம். நீங்க மேடை போட்டு உட்கார வைக்கணும்னாலும் உட்கார வச்சுக்கலாம். சிம்ம வாகனத்துல அமர வச்சு அவளை அழகா ஆராதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சமயபுரத்தாளுடைய தரிசனம் பார்க்கிறோம். பன்ருட்டி டால்ஸுக்கு இருக்கக்கூடிய அழகு தனித்துவமான அழகு. பன்ருட்டியிலிருந்து தயாராகக்கூடிய இந்த பொம்மைகள் பேசக்கூடிய தன்மையோட ரவிவர்மாவுடைய பெயிண்டிங்க ஆதாரமா வச்சு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகா 2 யானைகள் தந்தத்தோட இருந்து துதிக்கையை தூக்கி மகாலட்சுமி தாயார அப்படியே வர்ஷிக்கிற மாதிரி தண்ணி அந்த கஜலட்சுமின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அருமையான தோற்றத்துல தாமரை மலர் தனியா மகாலட்சுமி தனியா அப்படி பிரிச்சு எடுக்கலாம். சோ அப்படி இந்த பொம்மைகள் ரொம்ப அழகா இருக்கிறத பாக்குறீங்க. லலிதாம்பிகையுடைய ராஜ தர்பார் தான் நீங்க பார்த்து ரசிக்கிறீங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான சிம்மாசனம். லலிதாம்பிகை அம்பாள் அழகா அதுல அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம். அவ வந்து அமர்ந்திருக்கிறது யார் மேலன்னா சிவபெருமான் மேல அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை நீங்க பாக்குறீங்க. அதற்கான தத்துவம் தாத்பரியம் வேற. வலது பக்கம் மகா சரஸ்வதி வர்றது, இந்த பக்கம் லக்ஷ்மி தாயார் வர்றது பாக்குறோம். வராகி அம்பாளும் படை தளபதியா அதுல வருவாங்க. கீழே இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் பாருங்க. அதுல 4 பேர் வந்து அந்த சிம்மாசனத்தோட 4 கால்களா வருவாங்க. பிரம்மா, மகாவிஷ்ணு, மகேஸ்வரன், ருத்ரன் வருவாங்க. சதாசிவம் மேலதான் லலிதாம்பிகை அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை பார்க்கிறோம். ரொம்ப அழகான லலிதாம்பிகையுடைய ராஜராஜேஸ்வரியுடைய தர்பார் செட்டு தான் பாக்குறீங்க. வராகி தாயார நம்ம பார்க்கிறோம். வராகி அம்மனுடைய முழு சொரூபத்தை, நேர்த்தியான அவங்களுடைய வடிவத்தை பாருங்க. அடுத்தது வலது பக்கம் பார்க்கறது ராஜ மாதங்கி. அவங்க மீனாட்சியுடைய கொண்டை வச்சிருப்பாங்க. மீனாட்சியுடைய அம்சமா நம்ம பார்க்குற ராஜ மாதங்கி தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். சரஸ்வதி மாதிரி தோற்றத்துல இருக்கிற இன்னொரு அம்பாள் தான் வந்து ராஜ ஷியாமலா. இவங்க 3 பேரையும் ஒன்னா நீங்க வைக்கலாம். வராகி அம்மன், ராஜ மாதங்கி, ராஜ ஷியாமலா முப்பெரும் தேவியரா நீங்க இப்படியும் கூட நவராத்திரியில வைக்கலாம். எங்க பாலாவை பாருங்க. எங்க பாலா நீ எப்படிங்க நீங்க சொல்றீங்க? எல்லாருக்கும் அவ குழந்தை தானே அப்படின்னு எல்லாரும் சண்டைக்கு வர போறீங்க. எவ்வளவு அழகு திருமேனி பாருங்களா. இந்த பாருங்க, காதுல இந்த ஜிமிக்கி டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடுது பாருங்க. சூப்பரான ஜடை, என்ன அழகான நேர்த்தியான வடிவத்தோட சூரிய சந்திர பிரபை வச்சு அழகான பாலா பாக்குறீங்க. இவங்களை எதுல உட்கார வைக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும். அங்க பாருங்க,
தாமரை பீடம் அங்க இருக்கு இல்லையா, அவ்வளோ பெரிய பீடம். வெண்தாமரையில பாலாவை அழகா அமர வச்சு நீங்க ஆராதனை பண்ணலாம். எவ்வளவு பெருசு அப்படின்னா 2 அடி உயரத்துல இருக்கிற பாலா தான் நீங்க பாக்குறீங்க. இன்னும் குட்டி குழந்தை பாலாவா சின்ன சைஸ்லயும் நம்ம பார்க்கலாம். சூப்பர் பினிஷிங்ல 1.5 அடி உயரத்துல பாலா வேணும்னா குட்டி பாப்பாவா பாலா அதே நேர்த்தியோட, நம்ம பெரிய பொம்மையில என்ன நேர்த்தி பார்த்தோமோ அதே நேர்த்தி, ஜடம் மட்டும் வித்தியாசப்படுறதும் கொஞ்சம் சைஸ்ல ஒரு வித்தியாசம் இருக்கிறதும் நம்ம பார்க்கிறோம். லக்ஷ்மி சரஸ்வதி நின்ற திருக்கோலத்துல அற்புதமான பினிஷிங்ல பாக்குறீங்க. பக்கத்திலேயே ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம். புவனேஸ்வரி அம்பாள் மாதிரி தோற்றத்துல இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியை நம்ம பாக்குறோம். பாலா ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து அமர்ந்த திருக்கோலத்துல துர்கா லட்சுமி சரஸ்வதி பாக்குறோம். சிங்கம் பாருங்க, நடுவுல துர்கையோட சிங்கம் அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறதும் துர்கை சாந்த ஸ்வரூபியா இருக்கிறது பாக்குறோம். 2 பக்கமும் மகா சரஸ்வதி மகாலட்சுமியும் அமர்ந்த திருக்கோலத்துல கிளி கொஞ்சம் கூடிய அழகோட சூப்பரா இருக்காங்க. தனித்தனியா நீங்க டிஸ்மேண்டில் பண்ணி வைக்கலாம். ரவிவர்மாவுடைய ஓவியத்தினுடைய நேர்த்தி, அந்த அழகு வெளிப்படுத்தக்கூடிய பொம்மைகளா தான் துர்காலட்சுமி சரஸ்வதிய நம்ம பாக்குறோம். அடுத்தது பெருமாள் எப்படி ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாளா இருக்காரு, காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்கக்கூடிய தாயார் அவ்வளோ அழகா இருக்காங்க. பெருமாளுடைய முகத்தோட அழகு, அவருடைய உந்தியிலிருந்து பிரம்மா மேல வந்திருக்கிறது, அந்த பாம்பு ஆதிசேஷனுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் அவ்வளோ நேர்த்தியா கொடுத்துருக்காங்க பாருங்க. பாண்டுரங்கன் ரகுமாயி 2 பேரும் ரொம்ப நேர்த்தியா கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அழக பாக்குறோம். ஏகபாத மூர்த்தின்னு நம்ம கொலுபொம்மையில இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இங்க எவ்வளவு நேர்த்தியா வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சிவா விஷ்ணு பிரம்மா இணைந்த சொரூபமாக ஏகபாத மூர்த்தி ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்களா, பெருமாள் பரமபதநாதர் மாதிரி தனியா ஒரு அவர் மட்டும் தாயார் இல்லாம இருக்கக்கூடிய பெருமாள், பக்கத்துல தாயார் தனியா இருக்காங்க பாருங்க. மகாலட்சுமி தாயார் அவங்க தாமரை மேலையும் இவர் ஆதிசேஷன் மேலையும் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்துல பாக்குறோம். ஆதிசேஷன் கொடை பிடிச்சிட்டு இருக்கு, பெருமாளும் தாயாரும் ஐஸ்வர்யத்தை அள்ளி வழங்குறாங்க. கருடாழ்வார் அவங்க 2 பேரையும் தூக்கி சுமக்கக்கூடிய அஷ்டபுஜ பெருமாளா ஐஸ்வர்ய பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா கருடாழ்வார் தோல்ல பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி 2 பேரையும் சேர்த்து தூக்கி சுமக்கக்கூடிய காட்சி பாக்குறோம். கைலாயத்துல சிவபார்வதி சிம்மாசனத்துல அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய காட்சி தான் நம்ம ஒரு தனி பொம்மையா பாக்குறோம். தனித்தனியா நீங்க சிவபார்வதியை டிஸ்மேண்டில் பண்ணலாம். இந்த பக்கம் பிரம்மலோகத்துல பிரம்மாவும் சரஸ்வதியும் ஆட்சி புரியுறாங்க. அந்த இடத்துல இவங்க சிம்மாசனத்துல தனித்தனியா இந்த பொம்மைகளை நம்ம பிரிச்சு எடுக்க முடியும். அடுத்தது வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி புரியக்கூடிய காட்சி. இப்படி மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியரோடு இணைந்திருக்கக்கூடிய சுரூபம் வித்தியாசமான அமைப்புல நம்ம பாக்குறோம். பொம்மை சத்திரத்துல இப்போ ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. 1 வருஷம் கூட தடப்படக்கூடாது. 100 வருஷமா பாரம்பரியமா தாத்தா, அடுத்தது மகள், அடுத்தது பேரன். பேரன் வந்து கடல் கடந்து இருக்காரு. ஆனா கூட அவர் தான் எனக்கு அறிமுகமாயி முதல்ல அவர் தான் என்னை இன்வைட் பண்ணது பொம்மை சத்திரத்துக்கு சில வருடங்கள் முன்னாடி. அதுல இருந்து தொடர்ந்து நான் இங்க வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். தாத்தா வந்து அவருடைய அந்த ஆசை விருப்பம், அவர் வந்து தமிழகம் பூரா எவ்வளோ அழகழகான கலைஞர்கள் செய்யக்கூடிய நேர்த்தியான பொம்மைகளை எடுத்துட்டு வந்து சேகரிச்சிருக்காரு. அந்த பாரம்பரியத்தை விட்டுடக்கூடாதுன்னு பேரன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இப்படிப்பட்ட பேரப்பிள்ளைங்க எல்லாம் கிடைச்சா தாத்தாவுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பாக்கியம் அப்படின்னு. தாத்தாவுனால பேரனுக்கு பாக்கியமா, பேரனால தாத்தாவுக்கு பாக்கியமான்னு எனக்கு தெரியல. அந்த குடும்பம் மென்மேலும் சிறப்படையணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பண்ருட்டி டால்ஸ்ல இன்னொரு அழகான மாஸ்டர் பீஸ் தான் இந்த கீதோபதேச காட்சி. அருமையா ஒரு தேர், அட்டகாசமான ஒரு தேர், 4 குதிரைகள் அதை இழுக்க, அதை வந்து தேரோட்டியாக கிருஷ்ண பரமாத்மா வழி நடத்த, அப்படி ஒரு அற்புத காட்சி. அர்ஜுனன் கை கட்டி நிற்கக்கூடிய உட்கார்ந்துருக்கிற அந்த திருக்கோலம் நம்ம பார்க்கிறோம். அஷ்ட சரஸ்வதி பார்த்தோம், இப்போ நம்ம அஷ்ட லக்ஷ்மிகள் பார்க்க போறோம். வரிசையா பாருங்களேன், 8 பேரும் அவங்கவுங்களுக்குரிய முத்திரைகளோட அட்டகாசமான பிரீமியம் குவாலிட்டி பினிஷ்ல, அந்த யானைகள் கையில வச்சிருக்கிற தாமரையில இருந்து அட்டகாசமான பினிஷிங்ல நம்ம சந்தான லட்சுமி எல்லாம் அட்டகாசமா இருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய நேர்த்தியா இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகள்
கிட்டத்தட்ட 1.25 அடி 2 அடி உயரத்துக்கு வந்துருவாங்க. அவ்வளோ அழகா பிரம்மாண்டமா கலர்ஃபுல்லா லேக்கர் கோட்டிங்கோட இருக்கிறத பாக்குறோம். ரிஷப வாகனத்துல பவனி வரக்கூடிய சிவபார்வதி, அந்த ரிஷப வாகனத்தோடைய அழகே தனித்துவமா இருக்கு. சிவபார்வதி அந்த திருவாச்சியோட சேர்ந்து பிரம்மாண்டமா கோயில்ல புறப்பாடாகிற மாதிரி இருக்கு இந்த சிலை. பக்கத்துல முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்துல இருக்கிறதும், சண்முகராக 6 முகத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 12 கரங்களோடு இருக்கக்கூடிய அழகையும் நம்ம பார்க்கிறோம். பக்கத்திலேயே ஞான சரஸ்வதி நின்ற திருக்கோலத்திலையும், மகாலட்சுமி தாயார் நின்ற திருக்கோலத்திலையும் ரவிவர்மாவுடைய பெயிண்டிங்கோட ஸ்டைல்ல இருக்கிறது பார்க்கிறோம். ஆஞ்சநேயருடைய விஸ்வரூப காட்சியை தான் நீங்க இப்போ தரிசனம் பண்றீங்க. ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். திருவதிகை பெருமாளா என்னன்னு எனக்கு சரியா தெரியல, நீங்க நினைவுபடுத்துங்க, எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது. பெருமாளும் தாயாரும் அழகா மாலையில 2 கிளிகளோடு இருக்கக்கூடிய தாயாருடைய சொரூபம் சிரிச்ச முகமா அழகா இருக்காங்க. கருமாரியம்மன் சிம்ம வாகனத்துல வலம் வரக்கூடிய காட்சி பார்க்கிறோம். துர்க்கை கையில சூலமேந்தி சிம்ம வாகனத்துல வரக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இப்ப நம்ம வரிசையா அம்மன் சிலைகள் பார்க்க போறோம். கருமாரியம்மன் நீங்க பாக்குறீங்க, பக்கத்துல வராகி அம்பாள் பாக்குறீங்க, அடுத்தது அன்னபூரணி, அவங்க 2 அடி 2.5 அடி உயரத்துல இருக்காங்க. பக்கத்துல காமாட்சி மடியில ஐயப்பன் சூப்பரா இருக்கக்கூடிய 2 அடி சிலை. அடுத்து நீங்க வரலட்சுமி நோம்புக்கே உரிய மகாலட்சுமி தாயார பாக்குறோம். நரசிம்மர் 5 முகங்களோட பெண் வடிவத்துல இருக்கக்கூடிய காட்சி பாக்குறோம். சந்தான பாக்கியம் அருளக்கூடிய சந்தான மாரியம்மன் நம்ம பாக்குறோம். அடுத்தது ஏற்கனவே பார்த்த காமாட்சி மடியில ஐயப்பன் ஸ்வரூபம். குங்குமச்சிமிழ் அம்மன் சொல்லிட்டு கையில மஞ்ச கயிறு குங்குமச்சிமிழ் இதெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய அம்பாள் பாக்குறோம். பாலா இன்னொரு சூப்பரான பினிஷிங்ல அட்டகாசமா குழந்தை வடிவத்துல பாக்குறோம். சமயபுரத்தால நம்ம இப்ப தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம குறி சொல்லக்கூடிய அம்மனா நம்ம வேப்பிலைக்காரிய நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். தோன்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாளுடைய சொரூபம் நம்ம பாக்குறோம். இதை பத்தி கூடுதல் விவரங்கள் நீங்க சொல்லுங்க. அடுத்தது வராகியம்மன் மடியில சிவலிங்கத்தை தாங்கி இருக்கக்கூடிய காட்சி பாக்குறோம். குபேரர் சூப்பரா லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய காட்சி, பெருமாள் மடியில பிள்ளையார் வரக்கூடிய காட்சி. அடுத்தது இங்க கிருஷ்ணரும் ராதையும் சல்லாப காட்சி, படகுல அவங்க பயணம் செய்யக்கூடிய காட்சி. வராகி அம்பாள் வித்தியாசமான சொரூபத்துல வராகியினுடைய ஒரிஜினல் கலர்ல இருக்கக்கூடியது நம்ம பாக்குறோம். அஷ்ட ஆஞ்சநேயர் அப்படின்னு 8 விதமான ஆஞ்சநேயருடைய சொரூபங்கள் பாக்குறோம். நடுவுல 9வதாக வீணை வாசிக்கக்கூடிய ஆஞ்சநேயர்னு நவ ஆஞ்சநேயரா நீங்க பிளான் பண்ணி வைக்கலாம். 9 பொம்மைகள் இதுல வந்துடும். அடுத்து நீங்க திருப்பதி பிரம்மோற்சவம் செட்டு தான் பாக்குறீங்க. அந்த செட்டு ரொம்ப நேர்த்தியா அந்த வாகனங்களுடைய அழகு நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கிற மாதிரி 10 பொம்மைகள் வர்றத நேர்த்தியா பாக்குறோம். மகாவிஷ்ணு கையில தாமரை மலரை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புத காட்சி தான் நம்ம இப்ப பாக்குறோம். குசேலர் கிருஷ்ணலீலால குசேலருக்கு கிருஷ்ணர் பாதாபிஷேகம் செய்யக்கூடிய அற்புத காட்சி. கைலாயத்துல சிவபார்வதி ஞானப்பழம் அந்த செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. கிருஷ்ணலீலாலேயே கோபியரெல்லாம் இசைக்க கிருஷ்ணருடைய திருக்கல்யாண வைபவம் பாக்குறது. அடுத்தது ஆண்டாள் கிருஷ்ணரை கண்ணாடியில பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சத்யநாராயண பூஜைன்னு பாக்குறோம். துளசி கல்யாணம் தான் ஒரு செட்டா நம்ம இங்க பாக்குறது. ஸோ தெய்வ திருமணங்கள்னு நீங்க இங்க வைக்கலாம். அடுத்தது மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் பாக்குறோம். அடுத்தது ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபவம் பாக்குறோம். இப்படி தெய்வ திருமணங்களை நீங்க செப்பரேட்டா பிளான் பண்ணி கூட வைக்கலாம். அஷ்டபைரவர் அழகா நேர்த்தியா அந்த வாகனங்களோடு இருக்கக்கூடிய காட்சி பாக்குறோம். சமயபுரத்தாள் கருமாரியம்மனை பாக்குறோம். அடுத்தது ஒரநாடு அன்னபூர்ணேஸ்வரிய பாக்குறோம். கிருஷ்ணலீலா தொடர்பான நிறைய காட்சிகள், அழகழகான கிருஷ்ணருடைய லீலைகளை சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் பாக்குறோம். திருப்பதி செட்டும் கூட நம்மளுக்கு கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய திருக்கோலம் நம்ம பாக்குறோம். கஜேந்திர மோட்சமோட செட்டு, ஐயப்பன் தர்மசாஸ்தாவுடைய 18ஆம் படி செட்டு, அப்புறம் பழனியில இருக்கக்கூடிய தங்க தொட்டில்னு இருக்கக்கூடிய அந்த செட்டு, அப்புறம் சிவபார்வதி கைலாயத்துல அவ்வை பாட்டியோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பாக்குறோம். அஷ்டலிங்கங்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை செட்டு, அதுக்கப்புறம் கும்பகர்ணனை துயில் எழுப்பக்கூடிய செட்டுன்னு நம்ம பாக்குறோம்.
இந்த பக்கம் பாருங்களேன், அன்னாபிஷேகம், ஐப்பசி அன்னாபிஷேகம், கும்பகர்ணன் துயில் எழுப்பக்கூடியது 2 மாடல்ல அவங்கள்ட்ட இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவன் வந்து சிவனுக்கு பார்வதி அம்பாள் பண்ணக்கூடிய பூஜையிலிருந்து எல்லாம் பாக்குறோம். அப்புறம் ஒரு குடும்பத்துல நடக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்னு கல்யாணம், சீமந்தம், காது குத்துன்னு நிறைய அதெல்லாம் மினியேச்சராவும் கிடைக்குது, பெரிய சைஸ்லயும் கிடைக்குது. லக்ஷ்மி குபேர பூஜை, கல்யாணத்திலேயே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய கல்யாணங்கள்லாம் நம்ம பாக்குறோம். சப்த ரிஷிகள்னு சொல்லிட்டு 7 ரிஷிமார்களை பார்க்க முடியுது. அடுத்தது அஷ்டலக்ஷ்மியே நிறைய சைசஸ்லயும் ஆறுமுக முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு ஸ்வரூபங்களும் சைசஸ்ல நமக்கு கிடைக்குது. ராம் பரிவார் பாருங்க, ராமர், லக்ஷ்மணர், சீதா, ஆஞ்சநேயர் பழைய காலத்து மோல்டு நீங்க பாக்குறீங்க. அடுத்தது ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கக்கூடிய காட்சி, ஆஞ்சநேயர் ராஜாதி ராஜனாக அரசாட்சி செய்யக்கூடிய காட்சி, ராமபிரான் அவருடைய அயோத்தியா ஆட்சியை நம்ம பாக்குறோம். அடுத்தது அன்ன பட்சியில மகா சரஸ்வதியை நம்ம பாக்குறோம். சிம்ம வாகனத்துல மகா துர்க்கைய பாக்குறோம். கஜ வாகனத்துல மகாலட்சுமிய பாக்குறோம். அடுத்ததும் திரும்ப சரஸ்வதி, லக்ஷ்மி வேற வேற சொரூபங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. கிருஷ்ணர் ராதையோடு கொஞ்சி குழாவக்கூடிய காட்சி, மாலை மாத்திக்கிறது, இப்படி 3 விதமான போஸும் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது நம்ம பாக்குறோம். அதுவும் தலை மேல ஒரு பானையை வச்சுக்கிட்டு கூட அவங்க அப்படியே அழகா கொஞ்சி மகிழக்கூடிய காட்சியெல்லாம் ராதையோடு பாக்குறோம். நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பாக்குறோம், ஆண்டாள் பக்கத்துல இருக்காங்க, சிவபூஜை செய்யக்கூடிய ஹனுமன். அடுத்தது தசாவதாரம் இன் ஆக்ஷன் அப்படின்னு 10 அவதாரங்களும் எதற்காக நிகழ்ந்ததோ அந்த கதையை ஒரே ஒரு பொம்மையில வெளிப்படுத்தக்கூடிய வடிவத்துல நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தது திரும்ப மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் வித்தியாசமா இன்னொரு அமைப்புல அமர்ந்த திருக்கோலத்துல இருக்காங்க. கஜலட்சுமி இருக்கிறத பாக்குறீங்க. ராம் பரிவார் செட்டு இன்னொரு செட்டு 1.25 அடி உயரத்துல இருக்கிறதும் பாக்குறீங்க. அடுத்தது திருப்பதி பாலாஜியும் அலமேலு மங்கா தாயாரும் சைசஸ்ல கிடைக்கும். சிம்ம வாகனத்துல வரக்கூடிய துர்கா, லட்சுமி, சரஸ்வதி அந்த மாதிரியான பொம்மைகள் திரும்ப நம்ம தசாவதார செட்டு இன்னொரு பினிஷிங்ல பாக்குறோம். கிருஷ்ண சொரூபங்களா நிறைய, பிள்ளையாரா நிறைய, பெருமாள் தாயாரா நிறைய அப்படின்னு சைஸ் வாரியா வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். பழனி செட்டு தான் அந்த கார்னர்ல இருக்கக்கூடியது. பழனிக்கு காவடி எடுக்கக்கூடிய பக்தர்கள் எப்படி எடுத்து வர்றாங்கன்றதான் இப்படி ஒரு செட்டப்பா நம்ம பாக்குறோம். பிள்ளையார் 2 விதமா தலப்பா கட்டிட்டு கிரீடம் வச்சுக்கிட்டு இருக்கிறவர். தர்மசாஸ்தா ஐயன் கோல்டுல தகதகன்னு விக்கிரக ஸ்டைல்ல இருக்கிறது பாக்குறோம். அன்னபூரணி பாக்குறீங்க. பெருமாள் கோபூஜை, அந்த திருப்பதி பெருமாளுடைய ஒரு சேவை நம்ம பாக்குறோம். சக்கரத்தாழ்வார் சக்கரமே ரொம்ப அழகான பினிஷிங்ல வர்றது, பின்னாடி நரசிம்மர் வந்துருவாரு. இந்த பக்கம் நாகர் குடைப்பிடிக்க இருக்கக்கூடிய அம்பாள், அவங்க யாருன்னு தெரியல, சொல்லுங்க. கருட வாகனத்துல நரசிம்மரும் தாயாரும் ஒரு வித்தியாசமான திருக்கோலத்தை பாக்குறோம். மகாலட்சுமி தாயார் நின்ற திருக்கோலம், வைரமுடி சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளை பாக்குறோம். கிருஷ்ணர் பசுமாடோடு இருக்கக்கூடிய காட்சி. கிருஷ்ணர் சைஸ் வாரியா, டிசைன் வாரியா, அப்படி ரொம்ப அழகழகா கிருஷ்ணர், ஆண்டாள் ரொம்ப லட்சணமா இருக்கக்கூடிய சிலைகள்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். பிள்ளையார் பாருங்க, கொழுக்கு முழுக்கு பிள்ளையாரா இருக்காரு. பக்கத்துல பெருமாளுடைய தோற்றத்துல பிள்ளையார், அப்புறம் தட்சிணாமூர்த்தி, விஸ்வரூப பெருமாள், மீனாட்சி திருக்கல்யாணம், முருகப்பெருமான் 4 ஸ்டைல்ல அழகழகா இருக்கக்கூடிய சிலைகள்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். ரொம்ப நேர்த்தியா நடந்து வரக்கூடிய பிள்ளையார் அருமையா இருக்காரு. அப்புறமா நீங்க பாக்குறது 2 பாவை விளக்குகள், கீதோபதேச காட்சி, அதுக்கப்புறம் சூரியநாராயண பெருமாள், வராகி அம்மன், அன்னபூரணி, பாலா, லக்ஷ்மி நரசிம்மர் அவருடைய 2 திருக்கோலம், அப்புறம் லக்ஷ்மி வராகர், புண்டரீகாட்ச பெருமாள்னு நினைக்கிறேன். கஜலட்சுமி பாக்குறீங்க, சீரடி சாய்நாதர் பாக்குறீங்க. இவரு தான் புண்டரீகாட்ச பெருமாள். முன்னாடி சொன்னது ஒரு யானையோட வரக்கூடிய ஒரு பெருமாளா இருக்காரு. யானை வந்து சைட்ல இருக்கு. மேபி கஜேந்திர மோட்சம் நடந்த அந்த காட்சியான்னு சரியா தெரியல, சொல்லுங்க. அடுத்தது மகாலட்சுமி இருக்காங்க, கிருஷ்ணர் வர்றாரு. அந்த சிலையே இன்னொன்னு பாக்குறீங்க, கிருஷ்ணர் பசுமாடோடு இருக்கக்கூடிய காட்சி. அனந்த பத்மநாப சுவாமி, திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி பாக்குறோம். சிவன் வந்து கையில பிள்ளையார தூக்கி வச்சுக்கிட்டு பார்வதி முருகப்பெருமான தூக்கி வச்சிட்டு இருக்கிற காட்சி. பஞ்சமுக சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 முகங்களோடு இருக்கக்கூடிய சிவபெருமான பாக்குறோம். காயத்ரி தேவி 5 முகத்தோடு 2 பினிஷிங்ல இருக்கிறத பாக்குறோம். சிரசு மாரியம்மன் சூப்பரா தேஜஸா இருக்காங்க. பாலா கேட்க வேணாம், அழகு சுரூபமா இருக்காங்க.
ஐஸ்வர்யத்தை அள்ளி வழங்கக்கூடிய காமதேனு பசுவோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி. இங்க இன்னொரு பெருமாள் அனந்த சயனத்துல இருக்காரு. பாண்டுரங்கன் ரகுமாயிய மடியில வச்சிட்டு இருக்கக்கூடிய திருக்காட்சி. ஆஞ்சநேயர் தம்புரா மீட்டிக்கிட்டு சூப்பரா ராமகானம் இசைக்கிறாரு. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், பெரிய திருவடி சிறிய திருவடி ஆஞ்சநேயர் கருடாழ்வார் 2 சொரூபங்கள்ல விநாயக பெருமான் ட்ரெடிஷ்னலா இருக்கிறத பாக்குறோம். நவநாச்சியார் திருக்கோலம் 9 சொரூபங்கள்ல பெருமாள் தாயார் சொரூபத்துல இருக்கக்கூடிய காட்சி பாக்குறோம். அடுத்தது பெருமாளுடைய பாதம் வச்சிருக்கிறது பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா ராம் பரிவார் சூப்பரான பினிஷிங்ல இருக்கிறது. முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கிறது. ஷீரடி பாபா, குருவாயூரப்பன், ஆண்டாள், மதுரா கண்ணன் ராதையோட சூப்பரா அந்த ட்ரெஸ்ஸிங் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாவாடை விரிப்பு. அந்த பக்கம் துவாரகா கிருஷ்ணரும் ராதையுமான்னு தெரியல. இந்த பக்கம் வந்து ஃபுல்லா முருகப்பெருமான் தொடர்பா இருக்கிறது. நவநரசிம்மருடைய திருக்கோலம். அப்படி துர்காலட்சுமி சரஸ்வதி நிறைய சைசஸ்ல பாக்குறோம். செட்டியார் ஆச்சியம்மா பாக்குறோம். கோயிலுடைய கோபுரம் மாதிரி தனி பொம்மைகளும் பாக்குறோம். நிறைய வீடுகள்லாம் தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி வீடுகள். இங்க அர்ச்சனை தட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் வாதிராஜர் செட்டுன்னு பாக்குறதும், ராம் பரிவாரே சைசஸ் வாரியா கிடைக்கிறதும், இது மாதிரியான அழகழகான பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்யக்கூடிய அந்த பொம்மைகள், பெருமாளும் லட்சுமி தாயாரும் உபநயனம் நடக்கிறது அப்படின்னு நிறைய பொம்மைகள். நவ திருப்பதி கூட இவங்கள்ட்ட சூப்பர் குவாலிட்டி பினிஷ்ல இருக்கு. கோபுரம் மட்டும் வச்சு அழகா ஒரு கோயில் தீம் பிளான் பண்றீங்கன்னா சூப்பரான கோபுரம் இவங்கள்ட்ட கிடைக்குது. கோவர்தனகிரி மலை பாக்குறீங்க, கைலாய செட்டு பாக்குறீங்க. அப்புறம் நிறைய அழகழகான பொம்மைகள், தலையாட்டி பொம்மைகள், செட்டியார் ஆச்சியமா. நவநரசிம்மர்ல 2 விதமான சைசஸ்ல கிடைக்குது. 4 இன்ச்சஸ்லயும் 6 இன்ச்சஸ்லயும் கிடைக்கிறது பாக்குறோம். பிள்ளையார் ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பார்வதி, அம்மா அப்பா 2 பேரும் இருக்க பிள்ளையார் முகம் 3 முகமா தெரிகிற மாதிரி அழகா இருக்கிற பிள்ளையார் நீங்க பாக்குறீங்க. கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப அழகா, ஏன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கிருஷ்ணருடைய சொரூபங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியா களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மைகளுக்கு ஆதரவு அதிகமா இருக்கும். பாமா ருக்மணியோட இருக்கிறது, பாலகிருஷ்ணரா இருக்கிறது, வெண்ணத்தாழி கிருஷ்ணரா இருக்கிறது, தவழக்கூடிய கிருஷ்ணரா இருக்கிறதுன்னு நிறைய சொரூபங்கள் கிருஷ்ணர்லயே பார்க்க முடியும். நிறைய கிருஷ்ணமயமா இருக்கிறதும் மகாபெரிவாவுடைய சிலைகளும் நம்ம பாக்குறோம். இங்க பாக்குறது எல்லாம் ஆழ்வார்கள் 12 பேரும் பெருமாளுடைய திருமேனியில என்ன ஆபரணங்களா அவங்க இருக்காங்களோ அதை அப்படியே நம்ம இங்க பாக்குறோம். அடுத்தது அஷ்டவாராகி செட்டு, அடுத்தது நவதுர்க்கை பாக்குறோம். இப்படி அழகான சொரூபங்கள்ல நம்ம பாக்குறோம். காய்கறி கடை போட்டு விற்கிறாங்க. இங்க பச்சை குதிரை தாண்டக்கூடிய ஒரு பெண் குழந்தைய பாக்குறோம். இங்க இளநி விற்கிறவங்க, பல்லாங்குழி விளையாடுறவங்க, இந்த ஸ்கிப்பிங் ரோப் அந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் நம்ம பாக்குறோம். நிறைய விளையாட்டுகள் இங்க பாக்குறோம். பஞ்சு மிட்டாயில இருந்து 90s கிட்ஸோடைய கேம்ஸ் எல்லாம் வரிசையா பாக்குறோம். கியூட் கியூட் கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்குறோம். மும்மூர்த்திகள், சங்கீதத்துல சிறப்பா இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளுடைய தரிசனம். செல்லப்பிள்ளை ராமானுஜர், நம்மாழ்வாரோடு கிருஷ்ணர், மணவாள மாமுனிகள், ராமானுஜர், அவர் ஹைதராபாத் ராமானுஜர். அடுத்து உலகளந்த பெருமாள், அப்படி பெருமாள் சொரூபங்கள் பாக்குறதும், பாண்டுரங்கன் ரகுமாயி. இங்கே மகான்கள்லாம் வரிசையா இருக்கிறது. பெரியாழ்வார்ல இருந்து எல்லாமே நம்ம மகான்களா நம்ம பாக்குறோம். அடுத்தது தசாவதாரத்தோட சைசஸ், அப்புறம் அறுபடை வீடு முருகப்பெருமானுடைய சைசஸ், அஷ்டலக்ஷ்மி சைசஸ். தசாவதாரம் ரொம்ப குட்டியா மினியேச்சர்ல 3 இன்ச்சஸ்ல கூட கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்துல சூப்பரா இருக்கக்கூடிய ஜெய்ஜாண்டிக்கான ஆஞ்சநேயர் பாக்குறோம். இங்க ராமானுஜர், தேசிகர், ஆதிசங்கரர், சீரடி சாய்நாதர் இப்படின்னு பல சொரூபங்களை அவங்க வழிநெடுக வச்சிருக்காங்க. அத்தனை பொம்மைகள் கிருஷ்ணமயமா இருக்கக்கூடிய பொம்மைகளையும் சேர்த்து பார்க்கிறோம். 100 வருட பாரம்பரியத்தோடு அழகழகான நேர்த்தியான கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்ட பொம்மைகளை எல்லாம் நீங்க பார்த்து ரசிச்சீங்க. பொம்மை சத்திரம் அப்படிங்கிறது தமிழக லெவல்ல மட்டும் இல்ல, உலக அளவுல பிரசித்தமானது. இங்க திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொம்மை சத்திரம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பிரசித்தமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்த அத்தனை பொம்மைகளும் ரொம்ப அழகா இருக்கிறதெல்லாம் ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தேவையான பொம்மைகளை நீங்க
அடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேர்ல விசிட் பண்ணி பார்த்து அழகான பொம்மைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். இவங்களுடைய டீடைல்ஸ், பொம்மை சத்திரத்தோடைய டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான பொம்மைகளை ஆர்டர் பண்ணுங்க. இந்த வருஷம் நவராத்திரி உங்களுக்கு பலவிதமான சுபிட்சங்களையும் தரக்கூடிய நவராத்திரியா அமையணும்னு நான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளையும் தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.